ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாண்டிச்சேரியில் நடந்தது. ஃபுல் டீமே தண்ணியில தான் இருந்தோம். குறிப்பா ஹரிஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டார். எந்த விஷயத்துனா ஆட்டோல முன்னாடி ஒரு கிம்பல், முன்னாடி கேமரா கட்டிட்டு இவர் தான் ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு. நானும் ஹரிஷனோட பின்னாடி போயிட்டே இருக்கும். கேமரா முன்னாடி தான் இருக்கு. அப்ப முன்னாடி பார்த்தா தான் இவரு மூஞ்சே தெரியும். கேஷுவலா முன்னாடி ஒரு இனோவா எங்க சேஃப்டிக்காக போயிட்டு இருக்கு. திரும்பி இல்ல மச்சான், ஆமா மச்சான் பேசிக்கிட்டே வந்தவர் முன்னாடி இனோவா நின்னதை பார்க்காம விட்டாரு பாருங்க கேமராவோட கொண்டு போய். என்னென்ன அதெல்லாம் ஒரு பொறுப்பு வேணாம ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா நீங்க? பட் உண்மையிலே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாண்டிச்சேரியில் நடந்தது. பாண்டிச்சேரி? ஆமா, பாண்டிச்சேரியில் நடந்தது. ஃபுல் டீமே தண்ணியில தான் இருந்தோம். நீங்க சொல்றது கடல் தண்ணியில. கடல் தண்ணி. ஓகே, தெளிவா சொல்லிடுங்க. எதுக்கும் கடல் தண்ணியில இருந்தாங்க. நடுக்கடல்ல ஷூட்டிங்க. கடல் தண்ணியில இருந்தோம். ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் சீனே வந்து என்னை கடலில் விட்டாங்க. நடுக்கடலில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். ரொம்ப பதட்டமாக வந்து டேரக்டர் சார் என்ன சார் கீழே விழுந்துருப்போம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த சீன் பார்ப்பானார். அடுத்த சீன் பார்த்தா எனக்கு 4 ஃப்ரெண்ட்ஸு, லேடி ஃப்ரெண்ட்ஸு. லேடி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியா இருப்பீங்களே. அது உட்காந்துருக்காங்க 4 பேர் வரிசையில். அவங்க 4 பேர் வந்திருந்தாங்க. மனசு ஜில்லுனாச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பதட்டத்திலே இருந்து எப்போ தண்ணியில் விழுவேன்ட்டு. அவங்க வந்த பிறகு எனக்கு கவலையே இல்லை. விழுந்தா கூட சேர்ந்து விழலாம், ஒன்றா விழான்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. முக்கியமாக இந்த இடத்துல நான் டீசலை பற்றி சொல்லி ஆகணும். நான் முதல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு கார் வாங்கி எடுத்துன்னு போயிட்டு இருந்தேன். பீனிக்ஸ் மால்லாம் போயிட்டு ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டீசல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. நடு ரோட்டில் நிறுத்தி அதை ஓரமாக வந்து விட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் பெட்ரோல் பங்க். சரி டீசல் போடலான்ட்டு இதெல்லாம் கேட்டேன். லிஃப்ட் கேட்டு ஒரு குட்டியானில் ஏறி போயிட்டாங்க. டீசல் போயிட்டு கேனில் வாங்கலான்னு தரமாட்டேன்ட்டானுங்க. நாங்கள் டீசல் கொடுங்க, காரில் இல்லை கேனில் தரவே மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி திருப்பி இன்னொரு பெட்ரோல் பங்க் போனேன். அவன் ஆனால் அவங்கள எங்கேயோ பார்த்தா மாதிரி நான் ஐயோ நான் தான் சொல்லி அவங்ககிட்ட காமெடி இப்படிலாம் பண்ணி அப்புறமா ஒரு கேனில் டீசல் வாங்கி போயிட்டு ஊற்றுனேன். ஸோ அந்த கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஒரு கேன் டீசல் கஷ்டப்பட்டோம். பட் டீசலுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருந்தால் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிறுத்தி தள்ளிலாம் போயிருப்பீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன நடக்குதுன்றதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த பொங்கல் தீபாவளிக்கெலாம் படம் ரிலீஸ் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா தளபதி படம்னால வேறு லெவலில் இருக்கும். அந்த வரிசையில் நான் துணிவு படத்தில் நடித்தேன். தலை கூட ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அந்த படம் செம்ம ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த படம் பண்ணியிருக்கேன் டீசல். கண்டிப்பாக இந்த படமும் ஹிட்டா ஒன்று கடவுளை வேண்டிக்கிட்டு இங்கேருந்து விடைபெறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். டீசல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிரெஸ்டா விமென்ஸ் வேர் அனைத்திலும் பெஸ்டா பிரெஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டிஸ். பவர்ட் பை அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடி மற்றும் MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் மற்றும் கேஷுவல் ஷர்ட்ஸ். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் IN மூவி மேக்கர்ஸ் மற்றும் போட்டோகிராஃபி பார்ட்னர் ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி.